பையனா வாழ்க்கை லீட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோ. மேட்ரிமோனியில் பார்த்த ஒரு கேர்ளு, அந்த பொண்ணு வந்து டிண்டரில் பார்த்தேன். எனக்கு பயமாயிடுச்சு உண்மையாலுமே. ஆனால் இதை பற்றி சொல்லலாமான்னு தெரில. இந்த இடத்துல அந்த புள்ள வேறு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் எங்கள் அப்பா பார்த்து இந்த மாதிரி வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொண்ணு, ஸோ நல்ல பொண்ணு, வீட்டுக்கு அடக்கமான பொண்ணுன்னு எங்கள் அப்பா வந்து கொடுக்க. இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு லைஃப்பில் அந்த பெரிய டிசிஷன் மேக் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த பிள்ளையே நான் டேட்டிங் ஆப்பில் பார்க்குறேன். இப்போ நானும் தான் டேட்டிங் ஆப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உனக்கு தோட்டம் இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீக் தான் இன்ஸ்டால் பண்ணதுமே தெரியுது, ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. பையன் நல்ல கரெக்டாக படித்து கரெக்டான ஒரு ஜாபில் இருக்கான், அவன் ஃபேமிலி மட்டுமே பார்த்துட்டு இருக்க ஒரு பையன் திடீர்னு ஒரு மேரேஜ்ன்ற ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறப்போ அவன் மேட்ரிமோனி சைட்டில் தான் போய் அவனோட ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ண போகிறான். இதுதான் இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் வேர்ல்டோட நார்மல் டைப்பு. இப்படி போகிறப்போ அந்த பையனுக்கு அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த பிள்ளை சொல்கிறது தான் உண்மை. இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குன்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம், இல்லை எனக்கு நீ இந்த டைப்பில் இல்லை, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்குறேன், இது இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் ஒரு